கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது தியானிக்க வேண்டிய வேத வசனமாவது புலம்பல் 2வது அதிகாரம் 18வது வசனத்தையும் 19வது வசனத்தையும் தியானிப்போம். அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சியோன் குமாரத்தியின் மதியிலே இரவும் பகலும் நதியவளவு கண்ணீர் விடு. ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே. எழுந்திரு, ராத்திரியிலே முதற்சாமத்திலே கூப்பிடு. ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு என்பதே ஆமேன். இப்பொழுது ஜெபம் செய்வதிலே சில முறைகளை குறித்து நாம் தியானிப்போம். நாம் ஜெபம் செய்கின்ற விதம், எப்படி ஜெபித்தால் தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்பார் என்பதை குறித்து சில காரியங்கள் இந்த வசனங்களில் சொல்லப்படுகிறது. எனவே அதை குறித்து நாம் தியானிப்போம். அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. நாம் ஜெபிக்கிறப்ப மனசு எங்கேயோ இருந்து நம்மளுடைய வாயில மாத்திரம் ஜெப வார்த்தைகள் இருக்குமானால் அது உண்மையான ஜெபம் இல்லை. அப்போ முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமத்தோடும் தேவனிடத்தில் ஜெபிக்கிற ஜெபம்தான் தேவ சமூகத்தில் ஏறெடுக்கும். எனவே இந்த இடத்துல இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. நம்ம கூப்பிடுகிறது வாயின் வார்த்தையில் கூப்பிடுகிறவர்களாக இருந்தாலும் நம்ம இருதயமும் தேவ சமூகத்தில் ஏறெடுக்கிறதாக காணப்பட வேண்டும். அப்போ அந்த மாதிரியான ஒருமன சிந்தனையின் இருதயத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். எனவே நாம் ஜெபிக்கின்ற வேளைகளில் மனம் சிதறி ஜெபிப்பது பிரயோஜனமற்றது. தேவனால் தான் கூடும், தேவன்தான் நமக்கு சகல நன்மைகளையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் முழு இருதயத்தோடு நாம் ஜெபிப்போமானால் அந்த ஜெபத்திற்கு தேவன் ஜெயத்தை கொடுக்கிறார் என்று இதிலிருந்து நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக சொல்கிறாரு, சியோன் குமாரத்தின் மதியிலே இரவும் பகலும் நதியவளவு கண்ணீர் விடு. இப்போ சியோன் குமாரத்தி என்பது நாம் தான். மதில் என்பது ஒரு வீட்டுக்கு எப்படி ஒரு சுவர்கள் அவசியமோ, அந்த சுவர்கள் அப்படின்னா காம்பவுண்டு சுவர், மதில் சுவர்கள் அவசியமோ, அதுபோல் தேசத்திற்கு பாதுகாப்புகள் அவசியமோ, அதுபோல் ஜெப வீரர்களை குறித்து இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஒரு ஜெபம் தான் ஒவ்வொரு தேசத்தையும் பாதுகாக்கிற ஒரு அரணாக காணப்படுகிறது. ஏன், நம்மை நாமே பாதுகாப்பதற்கு நாம் அனுதினமும் ஜெபிக்கிற ஜெபம் தான் நம்மை பாதுகாக்கிறது. எனவே சியோன் குமாரத்தின் மதியிலே இரவும் பகலும் நதியவளவு கண்ணீர் விடு. இப்போ தொடர்ந்து ஜெபம் செய், இரவும் பகலும் ஜெபம் செய். சில பேர்லாம் பார்ப்போம், பைபிள் படிக்கிறதா இருக்கலாம் அல்லது ஜெபிக்கிறதா இருக்கலாம். காலையில் ஜெபம் பண்ணுவேன், அவ்வளோதான். அடுத்த இரவு நேரங்கள்லையும் ஜெபம் பண்ணுவேன். சில பேர் 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுவாங்க, அல்லது இரவு நேரங்களில் மாத்திரம் ஜெபம் பண்ணுவாங்களே. சில பேர் ஜெபமே பண்ணாமல் இருப்பாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, இரவும் பகலும் நதியவளவு கண்ணீர் விடு. கண்ணீரோடு ஜெபம் பண்ணு தொடர்ந்து. அப்போ இருதயம் ஒருமித்தும் ஜெபம் பண்ணணும். அடுத்தது, இருதயம் ஒருமித்து ஜெபம் பண்ணுகின்ற, இருதயத்திலே ஜெபம் பண்ணுகின்ற அந்த உள்ளம் இருக்குமானால் நிச்சயமாக கண்களிலே கண்ணீர் வரும். சில பேர் கண்களிலே கண்ணீர் வரும், இருதயத்தோடு ஜெபம் பண்ணாங்க. ஏன்னா வெளியில் உள்ளவங்களாம் பார்க்கணும், அழுது ஜெபம் பண்ணணும், அழுது ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கேட்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. உங்களுடைய இருதயமானது கசியப்படும் பொழுது கண்களிலே தண்ணீர் வர வேண்டும். அதான் சொல்கிறாரு, இரவும் பகலும் நதியவளவு கண்ணீர் விடு. அப்போ ஒரு பிரச்சனைனா நம்ம எப்படி, நம்மளுடைய சொந்தக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, அவங்க ஆக்சிடெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னாக்கா நம்ம எப்படி தன்னையே மறந்து அந்த இருக்கின்ற சூழல்களை எல்லாம் மறந்து நாம் அந்த இடத்துல ஒப்பாரி வச்சுட்டு அழுதுகிட்டு அழுது புலம்பி, ஐயோ என் பிள்ளையே, ஐயோ என்னுடைய கணவனே, என் மனைவியே, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழுது புலம்புறோம் இல்லையா? அதுதான் அந்த இருதயத்திலிருந்து வருகின்ற அந்த மனக்குமுறல், ஒரு மன சிந்தனையோடு கண்களில் வருகின்ற கண்ணீர். அதை தான் அது போன்று தேவ சமூகத்திலையும் நாம் ஜெபிக்கிறப்படும் பொழுது அக்கம் பக்கம் யார் என்ன நினைப்பாங்களோ என்று நினச்சி ஜெபிக்கிறது கிடையாது, அல்லது நான் எப்படி வர்ணனையாக ஜெபிக்கிறேன் என்று நினச்சி ஜெபிக்கிறது ஜெபம் கிடையாது. தேவன் நம் முன்னே இருக்கிறார். அவரிடத்துல நான் ஜெபிக்கிறேன், அவரிடத்துல நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன், ஒரு விஷயத்தினுடைய அர்த்தங்களை புரிந்து ஜெபிக்கிறேன், அது எனக்கு கண்டிப்பாக தேவை, அல்லது இந்த தேசத்தில் இந்த மாதிரியான நன்மைகள் அவசியம் என்று உணர்ந்து ஜெபிக்கிறேன் என்று கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபம் தான் நதி எவ்வளவு கண்ணீர் விடு என்கின்ற அர்த்தத்தை குறிக்கிறது.
எனவே இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே. ஜெபம் இன்னைக்கு ஜெபம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் விட்டுறக்கூடாது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வருஷத்துக்கு ஒரு தடவை கோயில் சர்ச்சுக்கு போகிறவங்க கூட இருப்பாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் பைபிள் படிக்கிறவங்க இருப்பாங்க. ஜெபம் பண்ணுறது கூட யாராவது ஜெபம் பண்ணுறப்ப சேர்ந்து ஜெபம் பண்ணுறவங்க இருப்பாங்க. இப்படி இல்லாமல் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவது மிகவும் அவசியம். நம்ம தொடர்ந்து எந்த அளவிற்கு ஜெபிக்கிறோமோ அந்த அளவிற்கு ஒருமன சிந்தனைகளும் வரும், தேவ சமூகத்தில் நமக்கு மறு உத்தரவு காணப்படுகிறதாக இருக்கும். அதனால் ஜெபம் கண்ணீரோடு ஜெபம் பண்ணு, அந்த கண்ணீரை தொடர்ந்து ஜெபம் பண்ணு. ஒவ்வொரு நாட்களிலும் ஒரு நாள் ஒரு காலத்தில் நான் எப்படிலாம் அழுது புலம்பி ஜெபம் பண்ணுவேன் தெரியுமா அப்படிங்கிற பேச்சு கிடையாது. தொடர்ந்து நம்ம வாழ்நாள் முழுவதுமாகவே தொடர்ந்து கண்ணீரோடு ஜெபிக்கிறது போல தொடர்ந்து ஜெபிக்கிறதும் அவசியம். எனவே ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே. உன் கண்ணின் கருப்பு விழிங்கிறது என்ன அப்படின்னா, உன் கண்களில் ஒரு கருப்பு விழி தான் தரிசன பார்வையாக இருக்குது. எனவே அந்த தரிசனமானது நமக்கு ஒரு பிரச்சனையை நிழல் போல காண்பிக்கிறதாக இருக்குது. எனவே அந்த கண்ணின் கருப்பு விழியானது நமக்கு எப்படி இருக்கணும், அந்த தரிசனத்தோடு ஜெபம் பண்ணணும். தேவன் இந்த தேசத்திற்கு இந்த மாதிரியான அழிவை கொடுக்கக்கூடாது என்று நினச்சி நாம் ஜெபிக்கணும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரப்போகுது என்ற கண்களில் ஒரு தரிசன கண்களோட ஜெபம் பண்ணணும். உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஒருத்தன் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுகிறான். அப்போ டேய் நீ இப்படி படிச்சுக்கிட்டு இருந்தாக்க நீ ஃபெயில் ஆயிடுவ அப்படின்னு யாராவது சொன்னாங்கனாக்கா அவன் பயந்து அந்த தரிசனத்தோட ஃபெயில் ஆகிட்டா என்னுடைய எதிர்காலம் என்னவா இருக்கும் அப்படின்னு நினச்சி பயந்து ஜெபிக்கிறான் இல்லையா, பயந்து அந்த கண்கள் அந்த தரிசன பார்வையோடு இருக்கிறான் இல்லையா, அதுதான் இந்த இடத்துல கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க விட்டா. அந்த கருப்பு விழியில் தரிசன பார்வையோடு தேவனிடத்தில் ஜெபம் பண்ணு என்று சொல்கிறார்.